தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினோட கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. மிகப்பெரிய அரசியல் சேனல்கள், பொலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற சேனல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இந்த விஷயத்த மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட மிகப்பெரிய கட்சியான திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலினோட கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சென்சேஷனாகவும் இது ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின், அது மட்டும் இல்லாமல் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கைதுக்கு வரிசையில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது அப்படிங்கிறது திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கம் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமையும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவை சேர்ந்த இபிஎஸ் இந்த விஷயத்துக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்தான் சமூக வலைதளங்களில் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சையில் நடந்த ஒரு கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் டபுள் மீனிங்காக பேச ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி பல மகளிர் அமைப்புகளோட கோபத்துக்கு ஆளாயிருக்காருன்னு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த மாதிரி பேசுறது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது, இது நாகரிகமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசிதான் ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிறது என்ன அவசியம்? அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை சேர்ந்த நிறைய பெண்கள் அமைப்புகள், இல்லை பொதுவான நிறைய பெண்கள் அமைப்புகள் அவருடைய உருவபொம்மை எரிச்சு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம், யார் வீட்டில் தண்ணி வரலையானும் பரவாயில்ல, ஆனால் அங்கே தண்ணி வந்தே ஆகணும், நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணது நடிகை திரிஷாவை தான். ஏன்னா விஜய் சார் அதில் தான் ரொம்பவும் உன்னிப்பாக இருப்பார், அவருக்கு மேகதாதுவை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நடிகை திரிஷாவை பற்றி எந்த விதமான இதுவும் பேசலை, நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. என்னதான் இந்த விஷயம் நடந்தாலும் கூட அவருடைய கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சென்சேஷனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பக்கம் கிருத்திகா உதயநிதி தன்னுடைய கணவரோட மார்னிங் ரொட்டீனை முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் அதெல்லாம் முடியாது மேம், 5 minutes தான் அதிகபட்சம் எங்களால் டைம் கொடுக்க முடியும், உடனே அரசு நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அன்பில் மகேஷ், அதுக்கப்புறம் அமைச்சர் நேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய கைதை பார்க்க முடியாத கண்கலங்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய எல்லா ஆளுக்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கைது அப்படிங்கிறது இவ்வளவு குண்டுக்கட்டா இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. அவர் அந்த அளவுக்கு எந்த மாதிரி விஷயங்களும் பேசலை. உங்களுக்கு கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? எந்த விஷயமா இருந்தாலும் கூட அவருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம், ஏதாவது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி கூட நீங்கள் கைதை பண்ணியிருக்கலாம். ஆனால் குண்டுக்கட்டா வீட்டில் போய் அவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன அப்படிப்பட்ட தப்பை அவர் செஞ்சிட்டாரு? அதுவும் யாருடைய பேரையும் அவர் மென்ஷன் பண்ணி பேசலையே. அப்படி இருக்கிறப்ப கைதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கைதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா வாரண்ட் இல்லாமல் கைது பண்ண முடியாது. நீங்கள் எப்படி கைது பண்ணியிருக்கிறீங்க? கொஞ்சமாவது அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், டைம் பீரியட் கொடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாமல் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சிடவங்களால எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் பேசியிருக்காங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினோட இந்த கைது தவறானது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இப்படி இவர் ஒரு பக்கம் பேச, பிரேமலதா, விஜயகாந்த், குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது ரொம்பவும் தவறு. இதை இப்படியே நடைமுறையில் விட்டால் இது மற்றவர்களுக்கும் பரவும். ஏன்னா நாளைக்கு வர அரசியல்வாதிகளும் இதை பின்தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், இதை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதுலேயும் குஷ்பு என்னை விட திமுகவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வேற யாருமே கிடையாது. கண்டிப்பாக அவங்களை இந்த மாதிரி பண்ணினது ரொம்பவும் சரி. ஏன்னா பெண்களை இந்த மாதிரி அவமானப்படுத்தி மட்டும்தான் நீங்கள் ஆட்சி நடத்தணுங்கிறது என்ன அவசியம்? உங்களை முன்னேற்றத்துக்காக ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத உங்களால் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக நடிகை குஷ்பு பேசியிருக்காங்க.